திமுகவில் ரவுடியே கிடையாதா? திமுகவில் எந்த ரவுடியுமே கிடையாதா? பிரியாணி கடையை அடித்து சாப்பாடு அண்டாவை தூக்கிட்டு போனீங்களே, பிரியாணி அண்டாவை பாக்ஸிங்லாம் போட்டார. முதல்வர் போய் அந்த சேலம் ஆறாரு தமிழ்ச்செல்வனை பார்த்து மன்னிப்பு கேட்டாரு, அதே கடையில் போயிட்டு. மறந்துட்டீங்களா? அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் மன்னிப்பு கேட்டீங்களா? கேட்கலையா? நடந்த சம்பவத்துக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஓனரை சந்திச்சு மன்னிப்பு கேட்டீங்கல்ல? அவன் எப்படி பாக்ஸிங் பண்ணான் பார்த்தீங்களா? எதுக்கு? ஒரு சாப்பாட்டு கடை. சாப்பாட்டுக்கு கையேந்துறாங்க, யாசகம் கேட்குறாங்க. இந்த கோயம்பேட்டில் வந்து நின்னா மதியந்தோறும் உணவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இரவு தோறும் உணவுகள் கொடுக்குறாங்க, காலை தோறும் உணவு. யாரோ சமூக ஆர்வலர்கள் கொடுக்குறாங்க. பசியில் இருக்கிறாங்களே ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பசியை ஆத்தணுமேன்றதில்லை. எத்தனையோ பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கேன்னு இல்லை, எல்லா பகுதிகளிலும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிளாம்பாக்கம் தாண்டி எதுக்கோ ஒரு வேலைக்காக போகிறேன், அந்த பக்கம் நின்று ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி எத்தனையோ மனிதநேய உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த சாப்பாடை போய் அடித்து சண்டை போட்டு ஒரு வியாபாரி அவனை போய் மூக்கிலையும் வாயிலையும் குத்தி ஒரு பிரியாணி அண்டா திருடிட்டு போறிய. இதுதான் உன்னுடைய திராவிட கொள்கையா? சமூக நீதியா? இதுதான் திமுகவனுடைய புதிய திராவிட மாடலா?